லஞ்ச புகாரில் அதிகாரியை சிக்க வைக்க முயற்சி நடந்திருக்கிறது. துணை இயக்குநர் அலுவலகத்தில் நவம்பர் 18 லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் 2.5 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நெல்லையில் மேலும் 2 தீயணைப்பு அலுவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் திரவிய சம்பத். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தீயணைப்பு அலுவலர்களுடைய விவரங்கள் என்ன? எப்படி லஞ்ச புகார்ல சிக்க வைக்கக்கூடிய முயற்சி நடைபெற்றதுங்க? நெல்லை என்ஜிஓ காலனி பகுதியில் தீயணைப்புத்துறை துணை இயக்குநர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு துணை இயக்குநராக சரவணபாபு என்பவர் பணியாற்றி வருகிறார். சரவணபாபு மீது கடந்த 18ஆம் தேதி லஞ்சம் வாங்குவதாக நெல்லை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு ஒரு புகார் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் 18ஆம் தேதி மதியம் நேரத்தில் அந்த தீயணைப்புத்துறை மண்டல அலுவலகத்தில் வந்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சரவணபாபு மற்றும் செந்தில்குமார் என்ற தீயணைப்பு அலுவலர்களிடம் வந்து 2,50,500 ரூபாய் வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சரவணபாபு மற்றும் செந்தில்குமார் இருவரும் மீதுமே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். இந்த நிலையில வந்து அதற்கு அடுத்த நாள் வந்து அந்த துணை இயக்குனர் அந்த மண்டல அலுவலகத்திற்குள்ளே அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடந்த முந்தைய நாள் இரவு வந்து ஒரு மர்ம நபர் வந்து உள்ளே புகுந்து அந்த பணத்தை வைத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இது தொடர்பாக சரவணபாபு வந்து நெல்லை மாநகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையிலே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் இது ஒரு சதி திட்டம் என்பது அந்த தகவலானது வெளியானது. அதை தொடர்ந்து இந்த திட்டத்தை தீட்டியது யார் என்பது குறித்து காவல்துறை விசாரணை நடத்திய நிலையில முதல் கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தீயணைப்பு அலுவலர் ஆனந்த் மற்றும் அவரது உறவினர் முத்துசுடர் என்பவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நடந்த தீவிர விசாரணையிலே வந்து அந்த சிசிடிவியில் வந்து அந்த படத்தை வைத்து சென்ற நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்திய நிலையில் அவர் வந்து நெல்லை மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பது தெரிய வந்தது. காவல்துறையினர் நேற்று அவரை 2வது கட்டமாக கைது செய்து விசாரணை நடத்தியிருக்கிறார். இதிலே வந்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த சரவணபாபு என்ற அதிகாரியை வந்து இந்த லஞ்ச வழக்கில் சிக்க வைப்பதற்காக பல மேல் அதிகாரிகள் இதில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்டமாக இப்பொழுது 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில இன்று காலை வந்து இந்த வழக்கிலே தொடர்புடைய நெல்லை டவுன் இந்த தீயணைப்புத்துறை அலுவலகத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த அந்த அவர் மூர்த்தி மற்றும் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு வீரரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருவருமே தற்பொழுது இந்த தீயணைப்பு துறையிலே வந்து வேலை செய்து இவர்கள் இந்த சரவணபாபு அதிகாரிக்கு எதிராக வேலை செய்திருப்பது காவல்துறை விசாரணையிலே வந்து அம்பலமாகி இருக்கிறது. இதனால் வந்து இந்த தமிழகம் முழுவதும் உள்ள தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி திரவிய சம்பத்.